ஸ்டார்டிங்ல நியூட்ரல்னா வைக்கும்போது அந்த மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணும்போது நியூட்ரல் போட்டுறணும். ஓகே. அப்போ நியூட்ரல் போடும்போது இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கிளட்சை ஃபுல்லா பிடிச்சிட்டு கியர் போடணும். ஓகே. போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபுல்லுக்காக ஃபர்ஸ்ட் கியர் போடுவோம். ஃப்ரண்ட்ல தள்ளணும். ஓகே. இப்போ வருங்களா போடுறது? கிளட்ச் பிடி போட ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கியர். சரிங்க. அதே இது கிளட்சை பிடிச்சிட்டு பின்னாடி தள்ளினா நேராக செகண்ட் கியர். சரிங்க. திருப்பி ஃப்ரண்ட்ல போய் கொஞ்சம் சென்டர் போய் முன்னாடி போனா தேர்ட். முடிஞ்சான்னு தெரியல. சரி. திருப்பி அதுலேயே நேராக வந்தால் ஃபோர்த் கியர். ஓகே. திருப்பி சென்டர் போய் ரைட்ல நல்லா போயிட்டு ஃப்ரண்ட்டாக ஃபிஃப்த் கியர். ஓகே. அதுவே ஃபுல்லாக வந்துச்சுன்னா ரைட் தான். திருப்பி சென்டர் நியூட்ரல் இருக்கு. ரைட் ஓகே. இவ்வளோ பதட்டமோ இவ்வளோ குழப்பமோ இவ்வளோ கன்ஃபியூஸும் வேணாம். சரிங்களா? ஒன் செகண்ட் கை வச்சுக்கோங்க. நீங்கள் 5வது கீர் மட்டும் தான் கரெக்டாக போட்டீங்க. மீதி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எந்த கீருமே இல்லை. 5வது கீரும் செகண்ட் கீரும் கரெக்டாக போட்டீங்க. ஃபஸ்ட்டு வேணாம், ரிலாக்ஸ். சரிங்களா? கையை மேலே வச்சுக்கோங்க. லிவரை மேலே தள்ளி பாருங்களேன். போகுதா? வெயிட். அந்த ஃபோர்ஸ் வேணாம். ரிலாக்ஸ். வெயிட். சும்மா ஒரு புஷ் பண்ணுங்க. போகலை தானே? ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. ஒரு நூல் வந்துருச்சா? இப்போ என் கால்கிட்ட தள்ளி பாருங்க, வருதானே? கை மேலே வச்சுக்கோங்க. இப்படி இருக்குங்களா? ஒரு நூல்னா இங்கே உங்கள் கை ஃபீல் பண்ணுங்க. கை சென்டராக வச்சுக்கோங்க. உங்கள் கை ஃபீல் பண்ணுதான்னு பார்த்துக்குங்க. அந்த பின்னால் ஒரு ஸ்டெப்பு வந்தது ஃபீல் ஆகுதா? ஒரு ஸ்டெப்பு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்டெப்பு தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது ஒரு ஸ்டெப்பு. திருப்பி பின்னால் வரல. நம்ம மேலே தள்ளுறோம். மேலே நம்மளுக்கு போக முடியல. ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம். ஒரு நூல் தெரியுதுங்களா? என்னுடைய கால்கிட்ட வருது. ஃப்ரீயாக விடுங்க. அப்படி ஃப்ரீயாக விடுங்க. மறுபடியும் சென்டருக்கு வருது. என்னுடைய கால்கிட்ட வருது, சென்டருக்கு வருது. கரெக்டாக அதுவே வருது. தெரியுதா? என் கால்கிட்ட நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க. வருதா? என் கால்கிட்ட தள்ளுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க. தெரியுதா? பாருங்க, லிவர் மேலே இருக்குது. மேலே புஷ் பண்ணுறோம், போகலை. ஒரு நூல் தான் பின்னால் இருக்கிறோம். என் கால்கிட்ட வருதா? ஃப்ரீயாக விடுங்க. பட் நீங்கள் இப்போ இப்படி மெயில்டாக ஃப்ரீயாக விடுங்கும்போது ஒரு எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லும்போது உங்கள் கை ஃப்ரீயாகிடுது. பட் லிவர் மேலே தான் இருக்குது. கரெக்டாக? பட் இப்போ மேலே இருக்குது. ஒரு நூல் நம்ம பின்னால் இருக்கிறோம். கரெக்டாக? என் கால்கிட்ட தள்ளுறோம். லைட்டாக ஃப்ரீயாக விடுங்க. லிவர் அது ஒரு பொசிஷனுக்கு வருதா? சென்டராக வருது. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லும்போது மெயில்டாக பிடிக்கிறீங்கள, அப்படி தான் லிவரை எப்பவுமே பிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் கொடுத்து அதை போட்டு சிரமப்படுத்தி நம்மளும் சிரமப்பட்டு அந்த இது இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ லிவர் மேலே இருக்குது. நம்ம மேலே தள்ளுறோம், மேலே போகலை. கரெக்டாக? அந்த மாதிரி மெயில்டாக பிடிக்கும். ஃபோர்ஸே வேணாம். சரிங்களா? ஒரு நூல் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்டெப்பு தான். சரிங்களா? என்னுடைய கால்கிட்டையும் வருது. உங்கள் கால்கிட்ட எழுத்து பாருங்கள், வருதானே? அது ஃபோர்ஸ் கொடுத்துங்க, பிரச்சனை இல்லை. அது ஃபோர்ஸ் கொடுத்துக்குங்க. பட் சென்டருக்கு வந்து அந்த சென்டர் பொசிஷனுக்கு அதுவே வரும். சரிங்களா? இப்போ லிவர் மேலே இருக்குது. நம்ம மேலே தள்ளுறோம், மேலே போகலை. லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்துட்டோம். கரெக்டாக? இதுதான் நியூட்ரல் பொசிஷன். பட் நீங்கள் இப்படி வச்சு இப்படி சேக் பண்ணி பார்த்தீங்களா? இது சேக் ஆகலை. தெரியுதா? என் கால்ட்டி உங்கள் கால்ட்டி வரல. ஃபீல் ஆகுதா? நம்ம ஃபீல் பண்ணது மாதிரி இருக்குது. இப்போ என் கால்கிட்ட தள்ளுங்க, வருதா? இப்போ உங்கள் கால்கிட்ட இல்லைங்க. இதுதான் நியூட்ரல் பொசிஷன். நம்ம என்ன பண்ணோம்? சும்மா இப்படி வச்சு இப்படி சேக் பண்ணி பார்த்தோம். இப்படி ஸ்மால் சேக்கிங் வந்து கண்டிப்பாக ஆகும். பட் அப்படி ஆகக்கூடாது. இங்கேருந்து என்னுடைய காலுக்கிட்டையும் உங்களுடைய காலுக்கிட்டையும் கண்டிப்பாக வரணும். இப்படி வந்தால் தான் வண்டி நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ லிவர் மேலே தள்ளுங்களேன். மேலே இருக்குது. மேலே தள்ளுறோம், மேலே போகலை. ஒரு நூல் பின்னால் இழுத்துட்டோம். கரெக்டாக? வண்டி நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகே தானே? பட் அதே மாதிரி லிவர் இப்போ பின்னால் இல்லைங்க. ஒரு நூல் அந்த கை ஃபீல் ஆகுதான்? சேஞ்ச் ஆன ஃபீல் தெரியுதுல்ல? ரைட் ஓகே. இப்போ வந்து என்னுடைய கால்ட்டி உங்கள் கால்ட்டி லைட்டாக இழுத்து பாருங்கள். லைட்டாக போகலை, பிடிக்குது. இதுலேயும் கீரில் தான் இருக்குது. அதாவது லிவர் மேலே இருக்கும்போது பாருங்க, லிவர் மேலே இருக்குது. நம்ம மேலே தள்ளுறோம், மேலே போகலை. ஒரு நூல் பின்னால் இழுத்துட்டோம். நியூட்ரு. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ லிவர் பின்னால் இருக்குது. பின்னால் இழுத்து பாருங்கள். பின்னாலேயும் வரல, சைட்லேயும் வரல.
ஒரு நூல் மட்டும் மேலே தள்ளுங்க, ஒரு நூல். இப்போ என் கால்கிட்ட தள்ளுங்க, உங்கள் கால்கிட்ட கிளியரா. பட் இது இடிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து பாருங்கள், தப்பு இல்லை. நியூட்ரல் பொசிஷனை மட்டும் ஃபீல் பண்ணி இழுத்து பாருங்கள், சரிங்களா. இப்படி மேலே இருக்கும்போது நம்ம மேலே புஷ் பண்ணுறோம், போகலை. ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிடுச்சு, கரெக்டாக. அதே மாதிரி லிவர் பின்னால் இருக்குது, பின்னால் இழுத்து பார்க்குறோம், வரல. ஒரு நூல் முன்னால் தள்ளுறோம், ஃப்ரீயாக வருது. கிளியர் தானே. ஒன்று கை எடுங்க. இங்கே நம்பர் போட்டிருக்கான் 135, கரெக்டாக. 1க்கும் மேலே தான் இருக்கும், 3க்கும் மேலே தான் இருக்கும், 5க்கும் மேலே தான் இருக்கும். புரியுதுங்களா? 135 3 கீருக்குமே மேலே தான் இருக்கும். இப்படி மேலே புஷ் பண்ணால் புஷ் ஆகாது. ஓகே. ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம், 2 4 ரிவல்ஸ் பின்னால் இருக்கும். ரிவல்ஸ் இழுத்தா வராது, லைட்டாக மேலே புஷ் பண்ணுறோம். கிளியரா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? 135க்கு வந்து மேலே தான் இருக்குது லிவரு, நம்ம மேலே புஷ் பண்ணால் போகாது, லைட்டாக ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம், நியூட்ரல் வந்துடும், சரிங்களா. செகண்டு 4 ரிவல்ஸ், இதுக்கு பூராமே பின்னால் தான் இருக்கும், அதனால் லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுறோம். கிளியரா? இப்போ நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நியூட்ரல் தான் இருக்குது, ரைட். என்னுடைய கால்கிட்ட மொத்தமாக தள்ளி மேலே தள்ளுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் மறுபடியும் ஒரு நூல் மட்டும் பின்னால் இல்லைங்க, அந்த சென்டர் பொசிஷன் வந்துடுச்சுங்களா. அந்த சென்டர் பொசிஷன் வரதை ஃபீல் பண்ணுங்கள். மறுபடியும் என்னுடைய கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துருச்சு, கரெக்டாக. மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்து நியூட்ரல் பண்ணுங்க, வந்துடுச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஓகே. மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்து நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் வந்துட்டிங்களா? கிளியர் தானே? இது ஃபர்ஸ்ட் கியர் போடுறது இப்போ தெரியாம நம்ம லைட்டா அந்த சைடு லெஃப்ட் புஷ் பண்ணாம இப்படி போட்டோம்னா அது எப்படி கண்டுபிடிக்கும்? புரியல. தெரியாம தேர்ட் கியர் போட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கும்? வண்டி ரன்னிங்ல அது காட்டி கொடுத்துரும், போகாதுங்களா? ஆஃப் ஆயிரும். வண்டி ரன்னிங்ல அது காட்டி கொடுத்துரும். பட் அதுக்கு வந்து கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழம்பக்கூடாது, காரை பொறுத்த வரைக்கும் குழம்பக்கூடாது. நீங்கள் இது வந்து மிஷின், நீங்கள் எவ்வளோ நிதானமாக இதுக்கு சொல்லித்தரீங்களோ இதுவும் அவ்வளோ நிதானமாக நீங்கள் சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் இது கொஞ்சம் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிடும். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? காருக்குள்ளே ஏறணுன்னா நமக்கு என்ன ப்ரெஷரோ அது ரெண்டாவது. நம்ம நிதானமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிறத பூரா இது பர்ஃபெக்டாக கேட்கும். ஓகே. கியரில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நிதானமாக போட்டுருக்கோம். உங்களுக்கு ரிப்பீட் போக போக பழகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக கை செட் ஆயிடும், சரிங்களா. கம்ப்ளீட்டாக என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட் கியர் போடுங்க. போட்டிங்களா? லைட்டாக ஒரு நூல் பின்னால் நியூட்ரு வந்துடுச்சுங்களா. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட் கியர் போடுங்க. மறுபடியும் ஒரு நூல் நியூட்ரு வந்துடுச்சுங்களா. சென்டருக்கு வந்துடுச்சுல. மறுபடியும் என்னுடைய கால்கிட்ட தள்ளியே பின்னால் இல்லைங்க. இது ரெண்டு மாதிரி ரெண்டு பாயிண்ட் மாதிரி இங்கே தான் விழுவோம். எதுவுமே 2 பாயிண்ட் விழுகாது. நம்ம நியூட்ரு இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் 2 பாயிண்ட் விழுவோம். லைட்டாக ஒரு நூல் ஃப்ரண்ட்டில் தள்ளி நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ருங்களா. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் நியூட்ரு, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் நியூட்ரு பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போடுங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது நியூட்ரல் வந்து தான் செகண்ட் கியர் போடணும். அப்படி போட்டால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்போ தான் லிவரும் வண்டியும் கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கும். அதனுடைய ப்ரொசீஜர் அப்படி தான். நம்ம ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 4-5 மாதம் ஓட்டிட்டீங்க, எனக்கு கை செட் ஆகிடுச்சு, எனக்கு இப்படியே போட்டுக்கிறது ஈஸியாக இருக்கும்போது நீங்கள் போட்டுக்குங்க. இப்போதைக்கு இது எந்த ப்ரொசீஜருங்கும் போது இந்த ப்ரொசீஜரில் போயிட்டா ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் நம்ம கை செட் ஆகும். ஒரு கியர் இப்படி தான். ஆனால் ப்ரொசீஜர் இதுதான். நம்ம எந்த கியர்லேருந்து நம்ம மாறினாலுமே நியூட்ரு வந்து தான் அடுத்த கியர் போடணும். நம்ம ஆளுக்கு போகிறோம் இப்படியே பின்னால் கீர் விழுந்துடும், இப்படியே பின்னால் கீழ் விழுந்துருவாங்க. அந்த இது வேண்டியதில்லை, சரிங்களா. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணிட்டீங்களா? கரெக்டு தானே? ஃபஸ்ட் கியர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், செகண்ட் கியர் எங்கே இருக்குன்னு தெரியும். நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு பண்ணிட்டீங்களா?
எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுங்க. தேர்ட் கியர் கிளியராக மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க. ஓகே, மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் நியூட்ரு, செகண்ட் கியர் நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, அப்படியே பின்னால் இல்லைங்க. 4வது கியர் கிளியரா. எல்லா கியர் ஈஸியாக விழுதுதான். நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்கள் கை சிரமப்பட்டுச்சு. இப்போ கை எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்குல்ல. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்ட் கியர் நியூட்ரு, ஃபோர்த் கியர் நியூட்ரு. கிளியரா. மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இழுத்து ஃபுல்லாக முன்னால் தள்ளுங்க. இல்லை, லிவர் உங்கள் காலுக்கிட்ட இழுத்து மேலே தள்ளுங்க. எத்தனாவது கியர்? 5வது கியர். கிளியரா. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் 1லேருந்து 5 கியரு நியூட்ரு வந்து போடுங்க பார்க்கலாம். ம் 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 கிளியரா. 5 கியர் விழுகிறது உங்கள் கை ஃபீல் பண்ணுதா? டிஃபரன்ஸ் இருக்கு. உள்ள வந்து லைட்டா சேஞ்ச் ஆகிற ஃபீல் தெரியுதுல்ல. ரைட், மறுபடியும் ஒன் மோர் டைம். நியூட்ரல். ம் ஃபர்ஸ்ட் கியர், ம் செகண்ட் கியர், ம் தேர்ட் கியர், ம் ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். பட் நம்ம எல்லா கியருக்கு போனாலுமே நியூட்ரு வந்து தான் போகணும். எக்காரணம் கொண்டும் ஷிஃப்ட் ஆகும்போது நீங்கள் நியூட்ரு இல்லாமல் ஷிஃப்ட் ஆகக்கூடாது. அது மெயினில் பதிவு பண்ணிக்கங்க. நீங்கள் எப்பவுமே உங்களோட மைண்ட் செட், நீங்கள் வண்டியில் ஏறினா நான் இப்படி தான் கீர் போடுவேன், இப்படி இல்லைம்மா இப்படி போடுன்னு யாராவது சொல்லி கொடுத்தாலுமே இல்லை எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குன்னு சொல்லி உங்கள் மைண்டில் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கணும். அப்போ தான் அது விழுந்துச்சா விழுகலையா, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோமா யூஸ் பண்ணலையாங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா. அப்படியே நியூட்ரு பண்ணுங்கள். மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இழுத்து அப்படியே ரிவர்ஸ் பின்னால் இல்லைங்க. அவ்வளோதான் ரிவர்ஸ் கீர். ஓகே தானே? இப்போ உங்களுக்கு மொத்தம் ரிவர்ஸ் சேர்த்து 6 கியர். 6 கியர் எப்படி போடணும்னு தெரியும். மறக்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், ஓகே ரிவர்ஸ். சரிங்களா. ஓகே, நியூட்ரு பண்ணிக்கங்க. ஓகே தானே? சரி.